திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் போது மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. திருவண்ணாமலையில் அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என்று மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கார்த்திகை தீபம் வரும் 3ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் தீப திருவிழாவின் போது மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என்று மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி அளித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருவண்ணாமலை தீபத்தின் போது அனைத்து நடவடிக்கைகளும் தயாரில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நெரிசலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தமிழக டிஜிபி, திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தீப திருவிழாவுக்காக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், கிரிவல பாதையில் பக்தர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கவும், பணம் பறிப்பதை தடுக்கவும் சிறப்பு குழுக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளுடன் இணைந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பாக இன்று மீண்டும் விசாரணையாக வந்தபோது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 20 துறைகளுடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2325 பேருந்துகள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், 19,815 கார்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 130 கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அங்கு கழிவுநீர், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பக்தர்கள் வசதிக்காக 4,764 சிறப்பு பேருந்துகள், வெளி மாநில பக்தர்களுக்காக 520 பேருந்துகளும் 16 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்குள் 303 கண்காணிப்பு கேமராக்கள் உட்பட 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தையொட்டி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும், விழா சுமூகமாக நடப்பதை உறுதி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பி பாலாஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.